மனைவியோட தேவைகள், உணர்வுகள், ஆசைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த சில கணவன்மார்கள் இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. தான தர்மம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஊர் உலகத்தை மிச்சற மாதிரி இவர் நடந்துப்பார். என்ன பிரயோஜனம்? தன் மனைவியோட தேவைகளை பூர்த்தி பண்ண தெரியல, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியல. உண்மையிலேயே ஆண்கள் சிறந்தவங்களா, பெண்கள் சிறந்தவங்களான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து பெண்கள் தான் சிறந்தவங்க எல்லா விஷயத்துலையும். உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி வீட்டு உள்ள சமையல் பண்ணுறாங்கன்னா, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த டைம் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. இடுப்பில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை செயினை பிடிச்சிருக்கும், புடையை பிடிச்சிருக்கும், தலையை பிடிச்சிருக்கும். இதில் மத்தியில் கணவன் ஃபோன் பண்ணியிருப்பார், என்ன சமையல்னு. அதுக்கு கணவன்கிட்ட ஃபோனில் பதிலுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அட் அ டைமில் எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்க தான் பெண்கள். பொறுமைசாலி, திறமைசாலி. அதே ஆண்கள் பாருங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபோனு வந்தால் ஒன்றும் இல்லையா, வேலையை நிப்பாட்டிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது. ஒன்று மட்டுங்க, இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் நடக்குது. எப்படின்னா, பெண்கள் பெண்களை பெற்றெடுக்கணும், ஆண்கள் ஆண்களை பெற்றெடுக்கணும். ஒரு விஷயம் இருந்திருந்தா யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆண்கள். ஏன்னா 10 மாதம் செமந்து அந்த நேரத்தில் பல இன்னல்கள், உடல்நிலை பாதிப்பு, பல உபாதைகள், சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது. அப்படி ஒரு பிள்ளையை பெற்று அது ஒரு வயசு வரைக்கும் நைட்லாம் தூங்காது. அதுக்கு பால் கொடுத்து எந்த நேரம் பாலை கொடுத்துட்டே இருக்கணும். அதோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி, அதன் மத்தியில் வீட்டு வேலையும் செஞ்சு, கணவனோட தேவையும் பூர்த்தி பண்ணி, மத்தியிலையும் எல்லா வேலையும் செஞ்சு, அந்த அந்த மத்தியில் மென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வரும்போது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு சில உடல் பாதிப்பு எல்லாம் வரும். பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க, பயங்கரமாக கோவப்படுவாங்க. அந்த நேரத்தில் அதையும் அடக்கிக்கிட்டு, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சாலே நம்மளால் தாங்க முடியல. அந்த மாதம் அந்த பீரியட் டைம்லேயே அதையும் வச்சுக்கிட்டு உங்களை கவனித்து 3 புள்ள பெற்று கடைசியில் இவர் சொல்லிடுவார், 3 பிள்ளையெல்லாம் போனவன், நீ சரியில்லை, நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். என்னங்க நியாயம்?